சார் இந்த முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற அலிகேஷனை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இது இடியினுடைய வழக்கமான செயல்பாடு. இடிக்கு வந்து அவங்க யார் யாரை பிடிக்கலையோ அவங்க மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைப்பாங்கன்ற கருத்தை அவங்க வந்து எதிர் வச்சிருக்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? இல்லை, அந்த மாதிரி இதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடி இந்த விசாரணையை ஆரம்பிப்பதற்கு மூல காரணமாக நேரு அவர்களுடைய சகோதரர் ஒரு பேங்க்கில் 30 கோடி ரூபாய் கடன் பெற்று அந்த கடனை திருப்பி செலுத்துவதில் அவர்களுக்கு அல்லது வேறு கம்பெனி பேரில் என்று அதில் ஒரு ஃப்ராடு நடந்திருப்பதாக ஒரு சிபிஐ வழக்கு இருக்கிறது. அந்த எஃப்ஐஆர் இருக்க அடிப்படையை வைத்துத்தான் இடி இன்னொரு தனித்த ஒரு எஃப்ஐஆர் அவங்களோட எஃப்ஐஆரை போட முடியும். அப்போ இதில் முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதில் என்ன ஒரு தெளிவான வருதுன்னா, அந்த லோன் கடன் பெற்றது 2013. அதர் சார்ந்த வழக்குகள் எல்லாம் தொடர்ந்து 2018 வரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடி எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் என்ன நடக்கிறாங்கன்னா, அந்த குற்ற வழக்கை போய் எடுத்துகிட்டு வந்து அந்த குற்ற வழக்கத்தில் பேங்க்கோட காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பேங்குக்கு செலுத்த வேண்டிய 30 கோடி ரூபாயை செலுத்திவிட்டு உயர் நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து பணம் முழுவதும் செலுத்தி விட்டோம், அதனால் அந்த சிபிஐ போட்டிருக்கிற எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் நீதிமன்றம் வந்து இவர்களுக்கு ஒரு 30 லட்சம் ரூபா, அதாவது என்கொயரி ஏஜென்சிக்கு ஒரு 15 லட்சம் கொடுக்கணும், காஸ்ட் வந்து மீடியேஷன் சென்டர் சென்னை ஹைகோர்ட்டுடைய மீடியேஷன் சென்டருக்கு ஒரு 15 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிபிஐ போட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த சிபிஐ போட்ட எஃப்ஐஆர் குவாஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து இடியால் ஃபர்தராக ஆக்ஷன் எடுத்துகிட்டு போக முடியலை. ஏன்னா இடியோட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த வழக்கு தொடர்ந்ததால் மட்டும்தான் பேங்குக்கு 30 கோடி ரூபாய் செலுத்தியிருக்காங்க நேருவோட பிரதர்.